அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக கதைப்போம். நேற்று நம்மளோட பெரிய பள்ளியில் அசர் தொழுது போட்டு சலாம் கொடுத்த உடனே ஒரு ஆள் அப்படியே மயங்கி விழுந்துச்சு. மயங்கி பேச்சு மூச்ச ஒன்றும் இல்லை. அப்போ நல்ல காலம் அவர்கிட்ட இருந்த ஒரு அப்பாவுக்கு கார்டியக் மசாஜ் தெரியும். அவர் நெஞ்சுக்கானா போட்டு நெஞ்சில் போட்டு அமர்த்தி பிறகு ரெண்டு மூச்சு ஆள் அப்படியே அசர் ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ போர்டில் இருக்கார். சரிதானே? அப்போ சில ஹார்ட் அட்டாக் நெஞ்சு நோவு வர மாட்டான். அதான் நான் பேச போகிறோம். இப்போ ஹார்ட் அட்டாக்னா நம்ம நினைக்கிறேன் நெஞ்சுக்கு நோயினா தான் ஹார்ட் அட்டாக் தெரியும். ஹார்ட் அட்டாக்னா தெரியும் தானே, என்ன மாரடைப்பு சொல்லுவோம். அப்போ எல்லாரும் சொல்கிறேன் நெஞ்சுக்கு நோயினா ஹார்ட் அட்டாக். நல்லா நெஞ்சுக்கு நோகாட்டி ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று முந்தினாலும் ஒரு ஆள் தலை சுத்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு முந்தினாள். அப்போ இசிஜி தலை சுத்து வந்தால் ஹார்ட் அட்டாக்குக்கும் தலை சுத்து வரும். வேறு நெஞ்சு நோவு அறவே இருக்காது. நெஞ்சு நோவு கொஞ்சமும் இல்லை. மாடியில் ஏறக்குள்ள ஒரு சின்ன பாபா பிள்ளைய தூக்கிட்டு பேர பிள்ளைய தூக்கிட்டு மாடியில் ஏறக்குள்ள தலை சுத்து வருது. அல்லது ஏதாவது ஒரு மம்பட்டி எடுத்து ஒரு மண்ணை கொஞ்சம் அள்ளி போட்ட சவலால மண் அள்ளி போட்ட ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சன் தலை சுத்து மாதிரி வந்துச்சு, கிருகிருப்பு மாதிரி. சரியானே? இது ஹார்ட் அட்டாக்குக்கும் வரும் அதே மாதிரி. இப்போ சீனி கூடினாலும் தலை சுத்து வரும். பிரஷர் கூடினாலும் தலை சுத்து வரும். சரியானே? நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சாலும் தலை சுத்து வரும். இப்ப பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல தலை சுத்துவாரு. என்ன ரத்தம் உடம்புல இருந்து போற டைம்ல தலை சுத்து வரும். சரியானே? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்குக்கும் தலை சுத்து வரும். அப்ப நாம என்ன தலை சுத்து வந்தாலும் வீட்டு வைத்தியம் செஞ்சுட்டு விட்டரிக்கப்படா. தலை சுத்து வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்தா பிரஷர் பார்ப்பாங்க, சீனி பார்ப்பாங்க, இந்த கண்ணை பார்ப்பாங்க, ரத்தம் இருக்கான்னு சரி பார்ப்பாங்க. உடனே இசிஜி ஒன்று எடுப்பாங்க. இவ்வளவும் அவசரமா செய்வாங்க. சரியானே? கொலஸ்ட்ரால் பார்க்கறதெல்லாம் பொறவுதான். கொலஸ்ட்ரால் அதில் பிளாக் ஆகி தலை சுத்து வருதான்னு பார்க்குறது அது பொறவு. இந்த நாளும் கட்டாயம் செய்யணும். ஆகவே தயவு செய்து தலை சுத்து வந்தா நீங்க யாரும் வீட்டை சும்மா வச்சுட்டு இருக்கப்படா. அது இரவு நடிச்சாமம் வந்தாலும் தலை சுத்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்க்கணும். நம்மளுக்கு தெரியாத விஷயத்துக்கு சும்மா வேற வைத்தியம் எல்லாம் செஞ்சு இருக்கக்கூடாது. ரைட். அப்ப ஏன் தலை சுத்து ஹார்ட் வர்றதுக்கு ஏன் தலை சுத்து வருது? அதாவது உங்களுக்கு மாரடைப்புண்டா தெரியும் என்ன? இஞ்ச கேட்டு இருக்கணும், அங்க கதைக்கிறல்ல, இஞ்ச கேட்கணும். கேக்குதா? அப்ப மாரடைப்புன்னு சொன்னா என்னன்னா இருதயத்துக்கு ரத்தம் போற குழாய் இருக்குதானே, அதுல பிளாக் ஆகுது. பிளாக் ஆனா இப்ப இப்படி பெரிய குழாய், இப்ப எவ்வளவு குழாய்க்குள்ள ரத்தம் போறதும் என்ன, பெரிய பைப்புக்குள்ள ரத்தம் போகக்குள்ள நல்லா போகும், கூடியா போகும். அதுக்குள்ள பாசி பிடிச்சா அடைச்சிங்கன்னா இடவு குறையும். என்ன அது மாதிரி இப்ப கொழுப்பு அடைக்கிற, கொலஸ்ட்ரால் அடைக்கிற, சீனி கடுமையா கூடினா சீனிக்கு பிளாக் ஆகும் முள்ளுக்கு. சரியானே? அதே மாதிரி பிரஷர் கடுமையா கூடி ரத்த குழாயில உள்பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜ்லயும் கொழுப்பு எல்லாம் ஒட்டும் கூடியா. சரியானே? புது ரத்த குழாயில ஒட்டாது, அந்த கரடு முரடான ரத்த குழாயில கொழுப்பு அடைக்கும். அப்ப இதுகளால அந்த இடவு குறைஞ்சிச்சுண்டா இருதயத்துக்கு போற ரத்தம் என்ன செய்யும்? உங்களுக்கு குறையும். ஹார்ட்டுக்கு ரத்தம் போறது குறையும். அப்ப ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணிட்டு நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ரத்தத்தை பம்ப் பண்ற மோட்டர் ஹார்ட் தான். இது ஒரு நிமிஷத்துக்கு 72 தரம் ரத்தத்தை அடிச்சுட்டே இருக்கும். கை கால் உடம்புக்கு எல்லாம் ரத்தம் அடிக்கும். ஒரு ரத்தம் மேல போய் ஹார்ட்டுக்கு போய் சேரும், திருப்பி அடிக்கும். சரிண்ணே? இப்படியே பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த இருதய தசை எந்த நேரம் இயங்கி கொண்டிருக்கும். நம்மள கைகால் எல்லாம் எந்த நேரம் இயங்காது, வேலை செய்யக்குள்ள மட்டும்தான் இயங்கும். என்ன கதைக்க கொள்ளாம வாயில் வைக்கிற தசையெல்லாம் வேலை செய்யும். ஆனா இருதயம் தானே, நீங்க வேலை செய்யறீங்களோ வேலை செய்யறீங்களோ தூக்கத்துல இருந்தானேன்னு செய்யும். இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓய்வு இல்லாமக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மெஷின் தானே அது. அது நின்றுச்சுன்னா நின்றும் எல்லாம். சரியானே? அப்ப அதுக்கு போதிய அளவுக்கு அந்த இருதய தசைக்கு போதிய அளவுக்கு சத்துகள், அதுக்குரிய இயங்குறதுக்குரிய ரத்த ஓட்டங்கள்லாம் அதுக்கும் இருக்கணும். அவரும் ரத்தத்தை பம்ப் பண்ணுவார், அவருக்கும் ரத்தம் வேணும். சரியானே? அந்த இருதய தசை இயங்குறதுக்கும் ரத்தம் வேணும். அந்த இருதய தசைக்கு போற ரத்த குழாயில் அடைச்சாதான் அந்த எந்த பகுதி இருதயத்துல ரத்த குழாய் அடைக்குதோ அந்த பகுதி இருதயம் என்ன செய்யாது, வேலை செய்யாது, ரத்தம் போட்டி. இப்ப கீழ் பக்கத்துல இருக்கிறது இடது இருதயத்துக்கு கீழுக்கு இருக்கு, வலது இதய அரைஞ்சால இப்படி இடது இதய வர இப்படி வருது, இப்படி இப்படி கீழுக்கு வருது. அப்ப முன்பக்கம் பின்பக்கம் சொல்லி இது தசை வளைச்சிருக்கு. இதுல பிரதானமான 3 ரத்த குழாய் இருதய தசைக்கு ரத்தத்தை கொடுக்குது. சரிதானே? அதுல ஏதாவது பிளாக்குகள் வந்துச்சுன்னு சொன்னா
அது எந்த பகுதி இருதய தசை ரத்தம் இல்லாம போகுதோ அது இறக்கும். இப்ப தண்ணி போகாட்டி ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற பயிர் எல்லாமே என்ன செய்யும், சாகும். அப்படித்தானே? அப்ப அந்த இருதய தசை திடீர்னாப்புல ரத்த ஓட்டம் பிளாக்குகள் வந்துச்சுன்னா திடீர்னாப்புல என்ன செய்யும், இருதய தசை செயல்ல இருந்து போகும். அப்ப இருதயம் என்ன செய்யும், ரத்தத்தை அடிக்கலாம். அப்ப இருதயத்துக்கு ரத்தம் அடிச்சதான் தலைக்கு ரத்தம் போகும். நம்ம ஹார்ட் இங்க இருக்கு, தலைங்கரிக்கு மேல இருக்கு, மூளை மேல இருக்கு. அப்ப அடிச்சாதாங்க வரும் தலைக்கு ரத்தம். என்ன கீழே இருந்து மேல தள்ளணுமே ரத்தத்தை. அப்ப இருதயம் வந்து இப்படி அடிச்சுட்டு இருக்கிற திடீர்னாப்புல பிளாக்கால இருதய தசை வேலை செய்யாம விட்டு அடிக்காம விட்டா ரத்தம் வர தலைக்கு. அப்ப இருதய தலைக்கு ரத்தம் போட்டு என்ன செய்யும், கண்ணீரிட்டி மயக்கம் போட்டு அப்படி விழுந்துருவாங்க. என்ன மூளைக்கு ரத்தம் போனாதான் மூளை இயங்கும். சரியானே? அப்ப தலைக்கு போற ரத்த ஓட்டம் தடை பாட்டுச்சுண்டா திடீர்னாப்புல ஹார்ட் இங்க வேலை செய்யறது சடுனா நிக்கிறது, திடீர்னு பிளாக் ஆகி நின்றுது. அப்ப அவருக்கு தலை சுத்து வந்து அப்படியே மயங்கி விழுறாரு. பண்டதான் நெஞ்சில அடிச்சு. என்ன சில படங்களில சின்ன பிள்ளைகள் நெஞ்சில ஒரு வாப்பட அடிக்க மூச்சு வரும், அது தெரியாம தான் அடிக்கிறது. அப்ப அப்படி அவர் வந்து நெஞ்ச போட்டு அமத்தையும் பக்கத்துல இருக்கிற தொழுதவர் போட்டு நெஞ்சு நீங்கள் நான் திடீர்னு நெஞ்சில கொஞ்சம் உயிரில் அமெரிக்கார். என்ன அப்போ அவர் அப்ப எல்லாரும் மகத்தான் நினைச்சுப்பாங்க. டக்குன்னு அவர் நெஞ்சில சடனா நடந்த திடீர்னு நடந்த நெஞ்சில போட்டு அமத்த மூச்சு வந்து புறவு வாய்ச்சிட்டார். அப்ப அது என்ன அப்படி தட்ட கொலை ஹார்ட் வந்து இயங்கிட்டு இருந்ததானே திருப்பி டக்குன்னு பயிர் செய்ய தொடங்கும். சரியானே? அப்ப இப்படி ஹார்ட் அட்டாக் வரலாம். அது இப்படி வந்தா உடனடியா செய்யற வேலை நான் சொன்ன மாதிரி அது அந்த சில வெளிநாடுகள்ல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் 2-3 பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்காங்க. இப்படி வந்தா மசாஜ் கொடுக்குற முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறது யாருக்கும் வரலாம். அப்ப நம்ம பகுதியில சில தெரியாது, அது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அப்ப அப்படி செய்தோம்டா அவரை நாங்க இமீடியட்டா உடனே அவசர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இசிஜி எடுத்து பார்த்து அதுக்குள்ள சிகிச்சை எல்லாம் செய்து நம்ம காப்பாற்றி கொள்ளே. ஆகவே நல்லா விளங்கிக்கணும். அப்ப தலை சுத்து வந்தா நாம சிம்பிளா லேசா நினைக்க கூடாது. சரியானே? இப்ப சில ஆட்கள் சாப்பிட்டு முடிய அந்த சாப்பிட்ட இடத்திலேயே தலை சுத்து வந்து அப்படியே கழிகிறாங்க. அதுவும் ஹார்ட் அட்டாக்ல வரும். அது ஏன்னு சொல்லிச்சேன்னா நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நம்மளோட உணவு கால்வாய் தொகுதி இருக்குதானே, சமிபாட்டு தொகுதி, அதுக்கு கூட ரத்தம் போகும். ஏண்டா உணவை இப்ப சாப்பிட்ட உணவை எல்லாம் சமைக்க வைக்கணுமே. அப்ப நேரத்தோட கொஞ்சம் ரத்தம் தான் போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு முதல்ல உணவு கால்வாய்க்குள்ள சாப்பாடுகள் பெருசா இல்லை. அப்போ ஒரு 20% ரத்தம் தான் போயிருக்கும். மிச்ச ரத்தம் எல்லாம் உடம்புல மற்ற இடங்களுக்கு போயிருக்கும். இப்ப சாப்பிட்டு முடிய அது நல்ல ஹெவியா சாப்பிட்டோம்னா பிரியாணி எண்ணெய் சாப்பாடு அப்படி கூட சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூட ரத்தம் இஞ்சால போகும். போனா ஹார்ட் போற ரத்தம் என்ன செய்யும், குறையும். அப்படித்தானே? இப்ப ஒரு வாய்க்கால் இஞ்சால வெட்டி கொஞ்சம் கூட தண்ணியை விட்டா இஞ்சால குறையும். அதே மாதிரி நம்ம இருதயத்துக்கு போற ரத்தம் குறையுது. குறையக்குள்ள நேரத்துடைய அவருக்கு பிளாக் இருந்தால இருந்தா 40%, 50%, 60% அடப்பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சியோகிராம் எடுத்து பார்த்து போட்டு மட்டக்களை இது செய்யறாங்களே, அப்ப செய்து போட்டு சொல்லுவாங்க இவருக்கு இந்த இதுல 70% பிளாக் இருக்கான், 60% பிளாக் இருக்கான். அப்ப பிளாக் நேரத்துடைய இருந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட ரத்தம் போனதால காட்டல, இஞ்சால ரத்தம் எல்லாம் போக அந்த பிளாக்குள்ளால போறது இன்னும் குறைஞ்சோன்னா திடீர்னு ஆளுக்கு மயக்கம் போட்டு போட்டாங்க. அதாவது சாப்பிட்ட மாதிரி சில ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சாப்பிட்டு முடிஞ்சு சில ஆக்கள் மேடையில பேசிட்டு ஹார்ட் அட்டாக் வரும். பேசிட்டு அந்த உறுப்புகளுக்கு கூட ரத்தம் போகும். இருதயமும் கொஞ்சம் விளைக்கிற தன்மை வரும். வண்ணரம் திருப்பி ஹார்ட்டுக்கு வரலாம். இப்படி சில ஹார்ட் அட்டாக் இருக்கு. அப்ப நெஞ்சினோ வராம கிளம்ப வரலாம். சில ஆக்கள் ஏவரை விட்டு வர ஹார்ட் அட்டாக் ஏவரான்னு விடுறாரு. 2-3 நாளா ஏவரை விட்டு இருக்காரு. ஒரு அப்பா வந்து ஏவரா விடுறாரு. சரியானே? நெஞ்செறிகிற ஏவரை விடுற, சப்பித்துங்கிற உளிசையை வாங்கி போடுற, நெஞ்சில சித்தால போய் பூசுற, சுடுதண்ணியை குடிக்கிற, இப்படியே செஞ்சுட்டு நல்லா மாறிட்டு சரியானே 2-3 நாள் இருந்துட்டு நல்லா உரத்தோடனே தான் ஹார்ட் அட்டாக் தெரிய வருது. அப்ப இப்படியும் ஹார்ட் அட்டாக் வரும். நெஞ்செறிவு கேஸ்ட்ரிக் சொல்லி வீட்டை வச்சுட்டாக மருந்தை கொடுத்துட்டு. ஆகவே இதுக்கும் நீங்க கேஸ்ட்ரிக் சொன்னா இசிஜி எடுத்து பார்த்து ஹார்ட் அட்டாக் இல்லைன்றது பிறகு நீங்க சப்பித்துங்கிற உளிசை குடிக்கலாம், சித்தால ஊசலாம், சுடுதண்ணி குடிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வீட்டை செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து இசிஜி எடுக்கணும். 24 மணி நேரமும் அரசாங்க ஹாஸ்பிட்டல்கள்ல இசிஜி எடுப்பாங்க. 24 மணி நேரம் எடுப்பாங்க. நீங்க பாருல சரியானே? ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, லீவுனால நோய்க்கு லீவ் இருக்கா? எங்களுக்கு லீவ் இல்லையே. நாங்க ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தான் லீவ் எடுக்கணும்.
இப்போ நர்ஸ் லீவ் எடுக்கணும்னா இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வச்சு போட்டு தான் லீவ் எடுக்கலாம். எல்லாரும் மூடி போய் கதவை லாக் பண்ணி எடுத்துக்கிட்டு போறல சரியானே. ட்ரிப் போறோம்டாலும் சரி என்ன பண்ணாலும் ஆள். அப்ப நீங்க வந்து இந்த லீவ் நாள் தானே சார், அதான் நாங்க வரல. ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் இருக்குமா வரல, 4 மணிக்கு போற ஹாஸ்பிட்டல் இருக்குமா வரலன்னு இல்லை. அவசர சிகிச்சை பிரிவு 24 மணி நேரம் இருக்கும். உங்களுக்கு அவசர சிகிச்சை செய்வாங்க. இப்போ ஓபிடி மருந்து எடுக்கிறதா 4 மணியோட முடியும் சரியானே. மற்ற அவசர சிகிச்சை பிரிவு நடக்கும். ஆகவே நீங்க சந்தேகம் வந்தா உடனே வரலாம். பாட்டில வச்சிருவான்னு போட்டு வராம இருக்கிறது என்ன, பாட்டில வச்சிருவான்னு போட்டு சில ஆக்களுக்கு பிரச்சனை. இசிஜி எடுத்து பார்த்து இது ஹார்ட் அட்டாக் இல்லை, பயப்பட தேவையில்லை. அதில் ஒரு 2 மணி நேரம் இருங்க, திருப்பி ஒன்று எடுத்து பார்ப்போம், எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிச்சேன்னா நாம டிக்கெட் போட்டு வாங்க போகலாம் சரிதானே. ஆகவே தயவு செய்து நான் சொன்ன மாதிரி இப்படி அறிகுறிகள் இருந்தா நீங்க அதுலேயும் விசேடமா வந்து சீனி மருந்து குடிக்கிறார்கள், பிரஷருக்கு மருந்து குடிக்கிறார்கள், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து குடிக்கிறார்கள் என்ன, இப்ப இவங்களுக்கு ரிஸ்க் கூடினார்கள், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு கூட. அபாய காரணி 1 2 3 இருக்கு. இப்ப சீனி மட்டும்டா, சீனி மட்டும் சீனியோட பிரஷரும் இருந்தா 2 அபாய காரணி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. அதோட கொலஸ்ட்ராலும் இருந்தா 3 அபாய காரணி ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப அபாய காரணி கூட கூட நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதோட சிகரெட் மடிக்கிறாளா இருந்தா, பீடி மடிக்கிறாளா இருந்தா 4வது அபாய காரணி. அப்ப அவருக்கு இன்னமும் சான்ஸ் கூட. குடும்பத்திலையும் ஹார்ட் அட்டாக் வார என்ன, பாப்பா அம்மா தானே ஹார்ட் அட்டாக்கால, சகோதரங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அப்ப ஃபெமிலியிலையும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா அபாய காரணி 5வது சரியானே. இப்படி அபாய காரணிகளுங்கிறது தான். இப்படி இருக்கிறார்கள் கடுங்கவனம் மறிக்கணும், இப்படி இருக்கிறார்கள் அவதானம் மறிக்கணும், கவலையின மறிக்க கூடாது சரியானே. ஆகவே நாங்க உடனே நடிச்சாம 1 மணி நேரம் சரி 2 மணி நேரம் வாங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நாங்க அநியாயமா மரணிக்கிறதுகளை வந்து நாங்க தடுக்கலாம். இப்ப நாம அல்லாட நாட்டம் சொல்லி போட்டு சும்மா இருக்கிறதில்ல. எல்லாம் அறிவை தந்திருக்கான், வைத்தியசாலைகள் எல்லாம் அமைச்சு வச்சிருக்கி. நாம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு வந்து நாம அந்த சிகிச்சைகளை செய்து பார்த்து தான் நாம அதுக்கு பிறகு அடுத்த தீர்மானம் என்ன. வைத்தியம் செஞ்சுட்டு துவா கேட்கலாம் என்ன, சிகிச்சையை செஞ்சுட்டு நம்ம துவா கேட்கலாம். அப்ப ஆகவே அந்த இதுகளை செய்யணும், பொடுபோக்கு அரிக்கக்கூடாது. அப்ப இந்த விஷயங்களை வந்து மற்றவர்களோடையும் கதைக்கணும். அப்ப இன்றைக்கு எல்லாம் வீட்டுகள்ல இதுதான் கதை சரியானே, இது சம்பந்தமா தான் கதைக்கணும். மற்ற விடயங்கள்லாம் நாம கதைச்சிருக்கோம், இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் அடிக்கடி கதைச்சிருக்கோம். இன்றைக்கு இது மட்டும் போதும் சரியானே. அப்ப இன்றைக்கு இந்த விஷயங்களை மற்றவர்களும் சொல்லுங்க. இப்ப இதுல ஒரு 50 பேர் இருக்கின்றா, 50 பேரும் ஒரு ஆள் 5 பேருக்கு சொல்லுங்க. அப்ப 250 பேருக்கு இந்த மெசேஜ் வந்து போய் சேரும். இப்படி இருந்தா இசிஜி எடுக்கணும் பார்க்கணும் சொல்லி. ரைட், அப்ப முடிச்சுக்கொள்வோமா.